ஹாய் கேலக்ஸி ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோடு, இன்ஸ்டால், சைன் அப், ரெஃபரல். சரிங்களா? ஸோ இந்த 3 விஷயம் இந்த டாஸ்க்கில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1519. சரிங்களா? ஸோ இப்போ ஏன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வருதா? ஸோ இதில் எந்த லிங்க்கும் கிடையாது. நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் ஃபுல் செலக்ட் பண்ணி வெப் சர்ச் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி சாம்பிள் ஸ்கிரீன்ஷாட் வைக்கணும் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ப்ரொஃபைல் பேஜ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப்போட வெப்சைட் லிங்க் வந்து நமக்கு கொடுக்கல இல்லையா? அதுக்கு பதிலாக பாருங்கள், சர்ச் ஃபார் த இன்டர்லிங்க் நெட்வொர்க் இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்டர்லிங்க் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நேமை டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வந்து ஷோ ஆகும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை இப்போது இந்த பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஆப்பு. சரிங்களா? இன்டர்லிங்க் நெட்வொர்க்னு நான் ப்ளே ஸ்டோரில் அடிச்சிருக்கு. இந்த ஆப் வந்திருக்கு. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அலோ கேட்கும், கெட் ஸ்டார்டட் கேட்கும், கண்டினியூ அப்படி நெக்ஸ்ட்டு கன்னியூ கொடுத்துட்டே போங்க. ஃபஸ்ட்டு கெட் ஸ்டார்டட், கன்னியூவாக வரும். கண்டினியூ கொடுத்துட்டே போங்க. நெக்ஸ்ட்டு சைன் அப் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு இன்டர்லிங்க் ஐடி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் ஒரு ஐடி நம்பர் இருக்குது பாருங்கள். அந்த நம்பர் தான் நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் என்டர் ரெஃபரல் கோடு அப்படின்னு சொல்லி அண்டு சப்மிட் இருக்குல்லையே, அதான். ஓகே, உங்களுக்கு சேம் அந்த ரெஃபரல் லிங்க் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி ஹேஸ் பின் ரெஜிஸ்டர்னு வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா அதோட ஏதாவது ஒரு நம்பர் வந்து வேறு ஏதாவது நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ சேம் அந்த நம்பர் தான் நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கூட ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 2 3 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று 0 ஆட் பண்ணிக்க சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ என்டர் யுவர் பாஸ்வேர்ட்னா ஏதாவது நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை ஒரு 6 டிஜிட்டில் செட் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸாக கூட செட் பண்ணிக்கலாம். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே நீங்கள் முன்னாடி கொடுத்த அதே 6 பாஸ் கூட மறுபடியும் ரீஎன்டர் பண்ணுங்கள். மறுபடியும் கண்டினியூ வித் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன், சைன் அப் வித் கூகுள் வரும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மெயில் ஐடியை கனெக்ட் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி கனெக்ட் பண்ணதும் சக்ஸஸ் வரும். சக்ஸஸ் கொடுத்து மறுபடியும் அந்த என்டர் யுவர் ஐடியோடு சேர்ந்து லாகின் பேஜ் வரும். இதில் நீங்கள் முன்னாடி கொடுத்துட்டு வந்தீங்களா, செட் பண்ணிங்களா பாஸ்கோடு, அதை கொடுத்து கண்டினியூ கொடுங்க. அடுத்து மறுபடியும் லாகின் வித் ஜிமெயில் வருது இல்லையா? அதை கொடுத்துக்கோங்க. மறுபடியும் அகைன் லாகின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்துடும். சரிங்களா? அந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ப்ரொஃபைல் பேஜ் தான் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் வைக்கணும். ஸோ இந்த ப்ரொஃபைல் பேஜை நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு. ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதை சைன் அப் பண்ணிவிட்டு அந்த அப்லோட் இமேஜில் செட் பண்ணுறீங்க. இதுக்கு டெக்ஸ்ட் ப்ரூஃபே கிடையாது. ஸோ இந்த இமேஜை அப்லோட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு. தேங்க்யூ.